வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ரெட்டை தலை அப்படின்ற படத்தோட ரிவ்யூ இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அருண் விஜய் இதுல டியூவல் ரோல் பிளே பண்ணிருக்காரு. பொதுவா நீங்க இந்த ஒத்த தலைவலி அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரெட்டை தலைவலின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். சும்மா 2 மணி நேரம் பயங்கரமா மண்டை காய விட்டாங்க. அதாவது பாகவதர் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட டபுள் ஆக்ஷன் படங்கள் அப்படின்றது தமிழ் சினிமால வந்திருக்கு. ஆனா இப்படி ஒரு டபுள் ஆக்ஷன் படத்தை நீங்க வாழ்நாள்லயே பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அந்த படங்களோட ரெஃபரன்ஸை எடுத்து சும்மா ஒட்டி அதே மாதிரி எடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு ஓகேவா இருந்திருக்கும். புதுசா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கன்றாவியா நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருந்தாங்க. அப்படி என்ன இந்த கதையில இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து அருண் விஜயை காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு மாதிரி அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அவருக்கு சித்தி இதானி தான் வந்து ஒரு ஆதரவா இருக்காங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் சித்தி இதானியை பார்க்கும் போது அவங்க ஒரு மாதிரி பணப்பேயா இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னோட ஏழ்மையான லைஃப்ல இருந்து வெளியே போய் பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்ற கனவோட இருக்காங்க. அருண் விஜய் வந்து நீ என் கூட வந்துட்டு நான் உன்னை நல்லா வாழ வைக்கிறேன் அப்படின்றாரு. நீ ஒரு பணக்காரனா மாறு, அதுக்கப்புறம் நான் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ நம்ம எப்படி பணக்காரனா மாறலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு இன்னொரு அருண் விஜய் வந்து இவரோட லைஃப்ல கிராஸ் ஆகுறாரு. சோ இந்த 2 அருண் விஜய் மீட் பண்ணிக்கிறாங்க அண்ட் இவரோட கஷ்டங்களை சொல்றாரு. சோ ஒரு நாள் என்னோட பணக்கார லைஃப் நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார அருண் விஜய் வந்து இவருக்கு தன்னோட காரை கொடுக்குறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை நல்லா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டா யோசிக்கலாம். பட் படம் பாத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சீன்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படிப்பட்ட படமா இருக்கும்ட்டு. அதுலயும் குறிப்பா அந்த ஆள்மாறாட்டம் நடக்கக்கூடிய காட்சி அமைப்புகள் இருக்குல்ல, பயங்கர தத்ரூபமா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த அருண் விஜய் உபேந்திராங்கிற கேரக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பழைய லைஃப்ல வந்து ஒரு மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி பயங்கர ஃபங்கியா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. சடனா பிரசன்ட்ல பார்த்தா எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு ஒரு மாதிரி பயங்கர ஸ்டைலிஷான ஒரு லுக்ல இருக்காரு. அதாவது ஆள் மாறாட்டம் நடக்கிறதுக்கு தோதுவா இருக்கிற மாதிரியான ஒரு கெட்டப்ல இருக்காராமா. சரி, அப்படி பார்த்தாலும் இன்னொரு அருண் விஜய்க்கும் இவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அதுக்கு என்ன பண்றாருன்னா இவரே வந்து இன்னொரு அருண் விஜயை க்ரூம் பண்ணி விடுறாரு. நீ பணக்கார லைஃப் வாழ்ந்தா போதாது, என்னோட கெட்டப்ல வாழு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் என்ன மாதிரியான லாஜிக் அப்படின்றது சத்தியமா புரியல. அதுலயும் ஹீரோயின் வந்து ஒரு பணப்பேய் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு அடி முட்டாளா அப்படின்ற ஒரு கேள்விதான் எழுந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் இந்த லைஃப் ஒருத்தன் வாழ்றான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அன்னக்காவடியா இருந்திருக்கான். சோ இவனுக்கு எப்படி இந்த காசு கிடைச்சது, இந்த பணக்கார லைஃப் எப்படி கிடைச்சது, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கேரக்டரா காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க பணம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் லவ்னு போய் ஏமாற வேண்டியது. இதுல வேற இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் வேற வச்சிருந்தாங்க. அந்த பிளாஷ்பேக்கை பார்த்தாதான் தோணுச்சு, ஏன்டா ஒரு இந்த சின்ன விஷயத்தையே உன்னால கண்டுபிடிக்க முடியல, நீ என்ன இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. அடுத்ததான் வில்லன் கேங், கொஞ்சம் கூட மண்டையில மசாலா இல்லாத ஒரு கேங் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு காட்சி சொல்றேன். அதாவது காளி அப்படின்ற ரோல்ல இருக்கக்கூடிய அருண் விஜயை வந்து புடிச்சு வச்சுட்டு எங்க உபேந்திரான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றாங்க. இவர் வந்து உண்மையை சொல்றாரு, அவனை கொண்டுட்டேன், அப்போ போனா எங்க அப்படின்னு கேட்கும் போது நான் வந்து முதலைக்கு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க, அதுதான் அசந்து போற மாதிரி இருக்கும். நான் இப்போ போய் அந்த முதல்ல இருக்கிற இடத்துல பார்ப்பேன், அங்க எதுவுமே இல்ல அப்படின்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்வாங்க. ஏன்னா முதலைக்கு போட்டுட்டேன், முதல்ல தின்றுச்சு அப்படின்றாங்க. இப்ப போய் முதல்ல புழுக்கேவா நோண்ட போறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. இது மாதிரி நிறைய இரிட்டேட்டிங்கான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கும். இதுக்கெல்லாம் மேல இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஜான் விஜய். இந்த படத்துல கவுண்டர் போடுறேன் அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தையா பேசிட்டு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓவரால் எனக்கு நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் வேணும். அதுலயும் குறிப்பா லாஸ்ட்ல வந்து டான்ஸ் ஆடிட்டே நான் ஃபைட் பண்ணி மாஸ்க் காட்டணும் அண்ட் நிறைய கெட்டப்ஸ் போடணும். இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் மட்டும் தான் பார்த்திருக்காரே தவிர அடுத்த விஷயங்கள் எதையுமே வந்து இவர் பார்க்கவே இல்லை. அதுலயும் குறிப்பா கதையை கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்த படம் மாதிரி தான் இந்த படம் இருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வைலன்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. மற்றபடி பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.